அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையும் விசித்திரமான ஆற்றலையும் தனக்குள்ளே வச்சிருக்கிற சதய நட்சத்திரத்தை பற்றி தான். அதாவது கும்பராசியோட மையப்புள்ளியில் இருக்கிற இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம் என்ன, அவங்களோட உண்மையான குணநலன்கள் என்ன, இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள், அதிர்ஷ்டமான எண்கள், வழிபட வேண்டிய தெய்வம், போக வேண்டிய ஸ்தலங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், கும்பராசிக்கான ஆகஸ்ட் மாத கிரகநிலைப்படி ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் இதை வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதயம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் 100 மருத்துவர்கள் இல்லை அப்படின்னா 100 மருந்துகள் அப்படின்னு பொருள். அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களோட கஷ்டத்தையும் நோயையும் குணமாக்குற ஆற்றல் இருக்கும். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யார் தெரியுமா? நிழல் கிரகமான ராகு பகவான். ராசி அதிபதி சனி பகவான். சனி ராகு கலவையினால் தனி கெத்து தாங்க. இவங்க முகத்தை பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடமே இயங்கிக்கிட்டு இருக்கும். சரி, இவங்களோட குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க கிட்ட நீங்கள் எந்த ரகசியத்தையும் தைரியமாக சொல்லலாம், யாருக்கிட்டேயுமே போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களோட ரகசியங்களை அசால்ட்டாக கணிச்சிடுவாங்க. இவங்க தீர்க்கதரிசிங்கன்னு இவங்களை சொல்லலாம். எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே கணிக்கிற திறமை இவங்களுக்கு ரொம்ப அதிகம். யாரையுமே நம்ப மாட்டாங்க. இவங்க ஒருத்தரை நம்புறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும், ஆனால் ஒரு தடவை நம்பிட்டாங்கன்னா உயிருள்ள வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு. இவங்க ஒரு சுதந்திர விரும்பி. இவங்களை யாருமே கட்டுப்படுத்தவே முடியாது. தான் விருப்பப்படி வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்கள அமைதியான புயல்னு சொல்லலாங்க. வெளியே ரொம்ப கூலாக இருப்பாங்க, ஆனால் இவங்களை வம்பு இழுத்தம் யோசிக்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுப்பாங்க. நட்சத்திர வரிசையில் 24ஆவதாக வர்றது தான் இந்த சதய நட்சத்திரம். ராகு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட சதய நட்சத்திரம் சோழ பேரரசர் ராஜராஜ சோழனின் ஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவராலும் விரும்பப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. மற்றவங்கள வசீகரிக்கும் தோற்றம் இவங்களுக்கு இருக்கும். அன்புக்கு அடிபணியக்கூடிய இவங்க அதிகாரத்துக்கு பணியவே மாட்டாங்க. இவங்களை கண்டாலே எதிரிகள்லாம் அஞ்சி நடுங்குவாங்க. கடல் கடந்து பயணம் மேற்கொள்றதுல இவங்களுக்கு அதிகம் விருப்பம் இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவங்க. இவங்க ஆலய பணிகளில் இவங்களை ஈடுபடுத்திக்குவாங்க. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களோட நட்பு, அவங்களால ஆதாயமும் இவங்களுக்கு கிடைக்கும். இளம் பருவத்தில் விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய இவங்க பிற்காலத்தில் உயர்ந்த லட்சியத்தை மேற்கொண்டு அதை அடைவதற்காக பாடுபடுவாங்க. துர்க்கையோட அருளும் பரிபூரணமாக பெற்றிருப்பாங்க. இவங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்குவாங்க. மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு விரும்புவாங்க. பல மொழிகளை, அதாவது நிறைய மொழிகளை கற்றுக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் இவங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. சொன்ன வார்த்தையை எப்படியாவது எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவாங்க. சகோதர சகோதரிகள் கிட்ட பாசமாக நடந்துக்குவாங்க. வாழ்க்கை துணைக்கையோட ஆலோசனைகளுக்கு ரொம்பவே இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பெரியோர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்குவாங்க. நீதித்துறையில் சிறந்து விளங்குவாங்க. இவங்க பேச்சாற்றல் மிக்கவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. பேச்சினாலேயே மற்றவங்கள கட்டி போட்டுருவாங்க. எப்பவுமே பல்துறை வித்தகர்களை உடன் வச்சுருப்பாங்க. இவங்க அவங்களோட துணையோட அரிய பல சாதனைகளை செய்வாங்க. இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையில் வெற்றியையும் நேர்மறை ஆற்றலையும் தரக்கூடிய அதிர்ஷ்ட விஷயங்கள்லாம் என்ன, அதாவது அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட எண்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குறிப்பாக இவங்களுக்கு நீல நிறம் ரொம்ப அதிர்ஷ்டமானது. அடர் நீல நிறம் மற்றும் ராயல் ப்ளூ இவங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். கருப்பு சாம்பல் நிறம் காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரும். மஞ்சள் நிறம் மன அமைதியையும் தெளிவையும் தரும். இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு சொல்லலாம். இவங்க தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாசமான சிவப்பு நிறத்தை இவங்க கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதோ, சுப நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது, ஒரு இன்டர்வியூவுக்கு போகும்போது, இந்த மாதிரி நேரங்களில் அந்த பிரகாசமான சிவப்பு நிற உடைகளை அணியாமல் அதிர்ஷ்டமான நிறங்களை அணிஞ்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 5. உங்கள் முக்கியமான காரியங்கள், அதாவது வண்டி எண்கள், ஃபோன் எண்கள் 4, 8, 5 வர மாதிரி பார்த்துக்கிட்டா நல்ல யோகம் உண்டாகும்.
அடுத்ததாக இந்த சதய நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம், அதாவது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற தடைகள்லாம் விலகி நினச்ச காரியமெல்லாம் கைக்கூடி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராகு பகவான், அடுத்ததாக துர்க்கை அம்மன். சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான்கிறதால ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழ தீபம் ஏற்றி வழிபடுறது மிகப்பெரிய யோகத்தை தரும். மன அழுத்தமும் தேவையில்லாத பயமும் ஓடி போயிடும். சிவபெருமான் அடுத்ததா சதய நட்சத்திரம்னாலே நோய் தீர்க்கும் ஆற்றல் கொண்டதுன்னு பார்த்தோம்ல. அதனால் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலும் மனசும் எப்போவுமே புத்துணர்ச்சியோடு இருக்குங்க. அடுத்ததாக பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை நீங்கி தொழிலையும் வியாபாரத்துலேயும் தடை இல்லாத வளர்ச்சி கிடைக்குங்க. நீங்கள் தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலுங்க. இது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. ராகு பகவானின் முதன்மை பரிகார ஸ்தலம் இதுதான். இங்கே போயிட்டு வர்றது ஜாதகத்தில் இருக்கிற ராகு தோஷங்களை மொத்தமாக போக்கிடும். வைத்தீஸ்வரன் கோயில் அடுத்ததாக மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. நோய் நொடிகள் தீரவும் தொழில் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும் அருள்மிகு வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்கிறது ரொம்பவே உங்களுக்கு விசேஷம். நீங்கள் உங்கள் வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய சில சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி தானம். 100 மருத்துவர்கள் கொண்ட நட்சத்திரங்கிறதால வசதி இல்லாத ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்கிறது, மருந்து மாத்திரைகள் வாங்கி தர்றது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தையும் ராகு சனியின் சுப அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்கிறது. தூய்மை பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆடை இல்லை அப்படின்னா உணவு வாங்கி தர்றது சனி ராகு தோஷங்களை உடனே விளக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே முதல்ல குலதெய்வ வழிபாடை முறையாக செய்யுங்க. வருஷத்தில் ஒரு 2 தடவையாவது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் பாதம் வாரியான பலன்களை பார்த்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரம் ராகு பகவானின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் அது விழும் 4 பாதங்களை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடுங்க. சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க குருவின் பார்வை பெறுவதால் ரொம்பவே நேர்மையாகவும் ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. படிப்புலையும் ஆராய்ச்சிலையும் முதன்மையாக இவங்க இருப்பாங்க. இவங்க மிகுந்த இரக்க சுபாவம் கொண்டவங்க. பல துறைகளிலும் விஷய ஞானம் உள்ளவங்க இவங்க. அதன் மூலமாக மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க மனப்பாங்கின்படி கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள தேத்துவாங்க. ஒன்றை சாதிக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா விடாமல் முயற்சி செஞ்சு சாதிச்சிருவாங்க. எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட தன்னடக்கத்தோடு இவங்க இருப்பாங்க. பெற்றோர்கள்கிட்ட மிகுந்த அன்பு கொண்டிருப்பாங்க. இவங்க சொல்லும் வாக்கை தெய்வ வாக்காக மதித்து நடப்பாங்க. இல்லாதவங்களுக்கு இவங்கக்கிட்ட இருக்கிறத கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்ய தயங்கவே மாட்டாங்க. இவங்க எப்போவுமே நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. மற்றவங்க செய்யக்கூடிய தப்பை நீங்கள் நாசுக்காக சுட்டி காட்டி திருத்துவாங்க இந்த சதய நட்சத்திரக்காரங்க. இந்த சதயம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சனி பகவானின் ஆதிக்கம் பெறதால ரொம்பவே உழைப்பாளிங்க இவங்க. ஆரம்ப வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள்லாம் இருந்தாலும் 30 வயசுக்கு மேலே தொழிலையும் பொருளாதார சிகரத்தை தொடுவாங்க. இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்கள மற்றவங்களுக்காகவே உழைக்கிறதுக்குனே பிறந்தவங்கன்னு தான் இவங்கள சொல்லணும். மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாமர்த்தியமாக இவங்க நடந்துக்குவாங்க. பயங்கிறது இன்னதுதானே இவங்க தெரியாதவங்க. துணிச்சலோடு செயல்படக்கூடியவங்க. உள்ளதில் அன்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்ட தெரியாது இவங்களுக்கு. அதனால் மற்றவங்க இவங்களை கல் நெஞ்சக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலுமே பொருட்படுத்தாமல் இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. படிப்பை விளையாட்டுகளில் தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். இளம் பருவத்தில் பெரிய குடும்ப பாரத்தை சுமக்க நேரிடுங்க இவங்கக்கிட்ட இருக்கிற இதே அதுதான். சின்ன வயசுலேருந்தே உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவங்களுக்குன்னே இவங்க உழைச்சி ஓடா தேய்வாங்க. பெற்றோர்களோட நலனுக்காக பாடுபடுவாங்க. எப்படியும் வாழ்க்கையில் முன்னேறியே ஆகணுங்கிற துடிப்போடு இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பணம் பொருள்லாம் ஏமாந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல புத்தி கூர்மை, சமூக சிந்தனை, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இதெல்லாம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். பேச்சில் ஒரு தனி கெத்து இருக்கும். இவங்க சமூக சீர்திருத்தத்தில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களோட நலனுக்காக போராடக்கூடியவங்க இவங்க. குழந்தை பருவத்தில் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவங்களுக்கு முடிஞ்சதை மட்டுமே இவங்க செய்வாங்க. முடியாத காரியங்களில் தலையிடவே மாட்டாங்க.
சுயநலம் இல்லாதவங்கன்னு தாங்க இவங்கள சொல்லணும். எந்த நெருக்கடியான நிலையிலும் மற்றவங்களோட உதவியை கேட்காம இவங்களே சமாளிப்பாங்க. வாழ்க்கையில் பல போராட்டங்களை கடந்து சாதனை படைக்கக்கூடியவங்க இவங்க. சேமிப்பை கரைச்சாவது மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. மற்றவங்க கூறக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்காம ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் இவங்க ஏற்றுக்குவாங்க. நல்லது கெட்டது பகுத்தறிஞ்சு செயல்படுவாங்க. நேர்மையான எண்ணங்களை வளர்த்துக்கிறதுல வாழ்க்கையில் முன்னேற இவங்களுக்கு அது உதவி செய்யும். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க குருவின் நவாம்சம் பெற்றவங்கங்கிறதால கலை, ஆன்மீகம், கற்பனை திறன் அதிகமாக இருக்கவங்களுக்கு இவங்க மனசு ரொம்ப மென்மையானது. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து உடனே இவங்க உருகிடுவாங்க. இவங்களுக்கு தெய்வ பக்தி ரொம்ப அதிகங்க. பெற்றவங்களையே தெய்வமாக மதிப்பாங்க. இவங்களோட நலனுக்காக பாடுபடுவாங்க. இளைய சகோதரர்கிட்ட அதிக அன்பு செலுத்துவாங்க. அவங்களுக்காக எதையுமே இவங்க தியாகம் செய்ய தயாராக இருப்பாங்க. எப்போவுமே சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி பொறுமையின் சிகரமாக காணப்படக்கூடிய இவங்க கோபம் வந்துருச்சு அப்படின்னா பூகம்பமாக மாறிடுவாங்க. தன்மானத்துக்கும் சுய கௌரவத்துக்கும் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிஞ்சுக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். அப்படியே முகத்தில் ஒரு தேஜஸே வருங்க. மற்றவங்கள நம்பி இவங்க எந்த ஒரு பொறுப்புகளையுமே ஒப்படைக்கவே மாட்டாங்க. கஷ்டமான காரியமாக இருந்தாலும் சவாலாக ஏற்றுக்கிட்டு இவங்களே செஞ்சு முடிப்பாங்க. தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்களோட ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரகசியத்தை காக்கக்கூடிய குணம். இவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ரகசியத்தையும் தைரியமாக சொல்லலாம். உயிரே போனாலும் காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஆராய்ச்சி புத்தி, எதையுமே மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க. விஷயத்தோட ஆழம் வரைக்கும் போய் அலசி ஆராய்ஞ்சு தான் முடிவெடுப்பாங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத முன்கூட்டியே கணிக்கிற ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். இவங்க கவனிக்க வேண்டிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அளவுக்கு அதிகமான சந்தேக குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இதனால் நல்ல நண்பர்கள்லாம் இழக்க நேரிடுங்க. தனிமை விரும்பிங்க இவங்க. சில நேரங்களில் எல்லாரையும் விட்டு விலகி அமைதியாக தனிமையில் போய் உட்கார்ந்துருவாங்க. இது மற்றவங்களுக்கு புரியாமையை ஏற்படுத்தும். பிடிவாத குணம் அடுத்ததாக. தான் எடுத்த முடிவே சரிதான்னு நினச்சி சில நேரங்களில் பிடிவாதம் பிடிப்பாங்க. இவங்களுக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் ஏற்ற தொழில் மருத்துவம், ஃபார்மசி. சதயம்னாலே நோய் தீர்க்கும் ஆற்றல். அதனால் மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருந்து தயாரிப்பு துறை இவங்களுக்கு அருமையாக செட் ஆகும். அடுத்ததாக ஐடி ஆராய்ச்சி நிறுவனம், மென்பொருள் துறை, டேட்டா சயின்ஸ், விண்வெளி ஆராய்ச்சி, அறிவியல் துறைகள் கொடிகட்டி பறப்பாங்க இந்த துறைகளில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதிட ஆராய்ச்சி, சித்த மருத்துவம், யோகா மற்றும் தியான பயிற்சியாளர்கள்லாம் ரொம்ப நல்லா இவங்களுக்கு செட் ஆகும். அடுத்ததாக காவல்துறை, உளவுத்துறை. ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இருக்கிறதால உளவுத்துறை, காவல்துறை, சட்டம் மற்றும் நீதித்துறைகளில் இவங்க ஜொலிப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பிரம்மாண்டமான மாற்றங்கள் கொண்டு வர காத்திருக்கு. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி சனி பகவான் மற்றும் ராகு கேது, சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்களோட அமைப்பை பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் வேலைபளு அலைச்சல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மாதத்தோட பிற்பகுதியில் நினச்ச காரியமெல்லாம் ஒவ்வொன்றா கைக்கூடி வரப்போகுது. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த மாதம் நீங்கள் காட்டும் பொறுமை உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தர விதமாக அமையும். அடுத்ததாக தனவரவு, பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் எதிர்பாராத வழிகளில் பணவரவு கிடைக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகள்லாம் வசூலாகும். தேவையில்லாத செலவுகள், அதே நேரத்தில் சுப செலவுகளும் வீட்டின் பராமரிப்பு செலவுகளும் திடீர்னு வரலாம். அதனால் வரவுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு செய்கிறது ரொம்பவே நல்லது. புது முதலீடுகள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டுட்டு இறங்குறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் மற்றும் தொழிலதிபர்களுக்கும் இந்த மாதம் ஆஃபீஸில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது நீங்கள் கவனமாக பேசுகிறது நல்லது. ஆனால் மாதத்தோட கடைசியில் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் சிலருக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சில்லறை மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கள் சேர்க்க அதிகரிக்கும். புது கூட்டாளிகளை இணைக்கும் போது மட்டும் பத்திரங்களை தீர ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. சுயதொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஐடி, டிஜிட்டல் மீடியா, ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் மருத்துவத்துறையில் இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இது இருக்க போகுது. அடுத்ததாக குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில்
கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள்லாம் வந்து போகலாம். விட்டு கொடுத்து போகிறது மூலமாக குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுங்க. உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை இல்லை அப்படின்னா உடல் சோர்வெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு உடற்பயிற்சி மற்றும் தியானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வழக்கமான பரிசோதனைகளை செய்கிறது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கவனச்சிதறல்கள்லாம் வரலாம். ஆனால் தொடர் முயற்சியும் திட்டமிட்ட படிப்பும் உங்களை முதலிடத்துக்கு கொண்டு போகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க கூடுதல் கவனத்தோடு படித்தா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதத்துக்கான எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அல்லது சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட தொழில் தடைகள் எல்லாம் விலகி உங்களால் முடிஞ்ச வர ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது அன்னதானம் செய்யுங்க. இது கிரக தோஷங்களை குறைச்சி உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் மாதத்தோட பிற்பகுதியில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும். ஆனால் கூடவே தொழிலை விரிவுபடுத்துவதற்கான செலவுகளும் வரும். அவசரப்பட்டு யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ யோசிக்காமல் கடன் கொடுக்கறதோ செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் கூடும். கணவர் மற்றும் குடும்பத்தினர் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச தங்கம் ஆபரணங்கள் இல்லை அப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. பெண்களுக்கு ஆஃபீஸில் நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் வேலைக்கும் குடும்பத்துக்கும் இடையில் பேலன்ஸ் பண்ணி போகிறதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை மற்றும் சுபக்கிரகங்களின் சேர்க்கையால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி தேடி வரப்போகுது. மருத்துவ சிகிச்சைகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்கிறதும் குழந்தை பாக்கிய யோகத்தை மேலும் விரைவுபடுத்தும். திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் வரன் தேடிட்டு இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே யோகமான மாதமாக அமையப்போகுது. தடைப்பட்டுக்கிட்டே இருந்த வரன்கள்லாம் திடீர்னு கைகூடி வரும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையும். காதல் திருமணத்துக்கும் பெற்றோர்களோட சம்மதம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தைரியமாக தொடங்கலாம். வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் படிப்புக்காகவோ இல்லை அப்படின்னா வேலைக்காகவோ வெளிநாடு போக முயற்சி செய்கிறவங்களுக்கு விசா தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பெறுறதுலையோ இல்லை அப்படின்னா புதிய வேலைக்கு மாறுறதுலையோ சாதகமான சூழல் நிலவும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். புது வேலைகள் இங்கே நம்ம நாட்டிலேயே புது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது வேலை தேடிக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருந்துட்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க நல்ல பேக்கேஜில் ஆஃபர் லெட்டர்லாம் உங்களுக்கு தேடி வரும். குறிப்பாக ஐடி வங்கித்துறை மருத்துவத்துறை மற்றும் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியப்படும்படியான வேலை வாய்ப்புகள்லாம் அமையும். அடுத்ததாக வீடு வாகனம் சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சொத்து சேர்க்கைக்கான கிரகநிலைகள் ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். அட்வான்ஸ் போடுறது நிலம் கைமாறுறது போன்ற விஷயங்கள் மாதத்தோட பிற்பகுதியில் சுமூகமாக நடக்கும். ஆனால் பத்திரப்பதிவுகள் பண்ணும்போது ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசித்து படித்து பார்த்து நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. புது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யோகமான காலம் இது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாகனம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கடன் பிரச்சனையெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் எதிர்பாராத பணவரவுகள் மூலமாக பழைய கடன்களை ஓரளவுக்கு கொஞ்சமாவது அடைப்பதற்கான நல்ல வழிகள்லாம் உங்களுக்கு பிறக்கும். நிலுவையில் இருந்த பண பாக்கிகள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். கடன் வாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, பழைய கடனை அடைக்க புதுசாக பெரிய தொகையை கடனாக வாங்குறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதார மேலாண்மை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செலவு பண்ணாலோ இந்த மாதத்து கடைசியில் கடன் சுமை கணிசமாக குறைஞ்சு மனசில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ரொம்ப நாளாக நீதிமன்றத்தில் இழுபறியாக இருந்த சொத்து வழக்குகள் இல்லை அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவு வர அதிக வாய்ப்பு இருக்குங்க. கோர்ட்டு படி ஏறாமல் வெளியிலேயே பேசி முடிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஏற்ற காலம். எதிரிகள் இறங்கி வந்து சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு வருவாங்க.
கோர்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும். உங்களை சுற்றி இருந்த தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமை குணமும் கொண்ட மனிதர்களோட பிரச்சனைகளும் தானாகவே விலகி ஓடிடும். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பணவரவு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடன் பாக்கிகள்லாம் வந்து சேரும். திடீர் யோகமாக சொத்து மனை இல்லை அப்படின்னா புது வாகனம் வாங்குகிற வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்தில் உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் பாராட்டுகள்லாம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வியாபாரத்தில் புது முதலீடுகள்லாம் செய்ய இது ஏற்ற காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதால அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்திலையும் தொழிலையும் பெரிய வெற்றி நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திடீர் திருப்பங்கள்லாம் நிறைஞ்ச மாதமாக இருக்க போகுது. குறிப்பாக ஐடி, ஆராய்ச்சி துறை, ஆன்லைன் பிஸ்னஸ், மருத்துவம் மற்றும் ஃபார்மசி துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத மாபெரும் வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. வெளிநாட்டு யோகம், வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு, புதிய வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல ஆஃபர் லெட்டர்லாம் தேடி வரப்போகுது. ரொம்ப நாளாக யோசனைகள் நடைமுறைக்கு வரப்போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக யாரையுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. பண பரிவர்த்தனைகள்லாம் செய்யும்போது அக்ரிமெண்ட் போடுறதுலையும் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. நீங்கள் சனிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு இல்லை அப்படின்னா ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது தடைகளை எல்லாம் போக்குங்க. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆன்மீக சிந்தனையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. தடையாகி வந்த திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் சுமூகமாக முடியும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். உத்தியோகத்தில் இருந்த கடன் சுமைகளும் மன அழுத்தங்களும் விலக போகுது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் அமைய போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பளு காரணமாக உடல் சோர்வு இல்லை அப்படின்னா தூக்கமின்மை வர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.